Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்கு தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்குமே நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? அதுல ரொம்ப முக்கியமா 12th நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. அதுல முக்கியமா மேக்ஸுக்கு அதிகமா வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சரியா? அது மட்டும் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுமே நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். இது எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு உடனே கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய என்னாச்சு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லுங்க. நம்ம சேனல் லிங்கையும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னா நமக்கு அது ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இன்னமும் உங்களுக்காக வீடியோ போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு என்கரேஜா இருக்கும். சரியா? அதனால கண்டிப்பா அந்த விஷயத்தை பண்ணி நினைக்கிறேன். ஓகே, இந்த செகண்ட் மிட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 7th சாப்டர் 8th சாப்டர். சரியா? இதுதான் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே இருக்க போகுது. மொத்தம் 50 மார்க் தான் நம்ம எழுத போறோம். நான் திரும்ப சொல்ற விஷயம் என்னாச்சு பாத்தீங்கன்னா நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எய்ம் பண்ணி நீங்க என்னாச்சு பாத்தீங்கன்னா இங்க இருந்தே டிராவல் ஆகுங்க. நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டே இருக்கேன். சரியா? ஏன்னா இன்ஜினியரிங் படிக்க போற பசங்க தான் அதிகமா இருக்க போறீங்க. அப்ப இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா அந்த கட் ஆஃப் கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு மேக்ஸோட மார்க் ரொம்ப அவசியமானது. அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு தடவை எக்ஸாம் முடிஞ்சோடனே கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுங்க. ஒவ்வொரு தடவை எக்ஸாம் முடிஞ்சோடனே உங்க கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, மேக்ஸோட மார்க் 100 அப்படி வச்சுக்கோங்க, பிசிக்ஸோட மார்க் 50 கன்வெர்ட் பண்ணீங்க, கெமிஸ்ட்ரியோட மார்க் 50 கன்வெர்ட் பண்ணீங்க. அதாவது 2 ஆல் டிவைட் பண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா 200 எவ்வளவு, இதுதான் உங்களோட கட் ஆஃப். அந்த கட் ஆஃப் நீங்க வச்சுட்டு என்ன பண்ணுங்க பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத எல்லா எக்ஸாம் முடிஞ்சோடனே ஒன்ஸ் நீங்க வெரிஃபை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல நமக்கு அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா அந்த 5 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சரியா? அந்த ஜீப் சம்மா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த சால்ட் சம்மா இருக்கட்டும். சரியா? இந்த மாதிரி சம்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சரியா? அதை தெளிவா நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து அந்த ஆங்கிள் பிட்வீன் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? அதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அதெல்லாம் ஈஸியா அந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும், அதை ஈஸியா எழுதிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த எக்ஸசைஸ்ல நம்ம வரும்போது ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ் என்னன்னா அந்த ரோல்ஸ் தியரம் இருக்கு பாத்தீங்கன்னா, ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நமக்கு கண்டிப்பா ஒரு 2 மார்க் இல்லாட்டி ஒரு 1 வேர்ட் கிரியேட்டிவ் 1 வேர்ட் வந்து கண்டிப்பா கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மெக்லாரின் சீரிஸ் வச்சு நமக்கு வந்து f of x = tan x இல்லனா f of x = tan inverse of x. சரியா? எக்ஸாம்பிள் 7.30 நினைக்கிறேன். இந்த சம் வந்து ரொம்ப முக்கியம். இதுல இருந்து ஒரு 5 மார்க் வந்து நமக்கு கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த லோபிதால் ரூல், அதாவது எல் ஹாஸ்பிடல் ரூல் சொல்லுவோம். சரியா? f of x = tan x power the cot x இல்லாட்டி sin x power the cos x, இந்த மாதிரி என்னாச்சு பார்த்தா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சம் வந்து கண்டிப்பா நான் சொல்றது செகண்ட் மிட்டத்துக்கு சொல்றேன். அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கும் அதுல இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதையும் நீங்க பாத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. சரியா? அதாவது 7.8 எக்ஸசைஸ் 7.8ல இருந்து கண்டிப்பா எக்ஸாம்ல ஒரு 4 சம் இருக்க போது எக்ஸசைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 சம் இருக்கும். கண்டிப்பா ஒரு 3 மார்க் இல்லைன்னா ஒரு 5 மார்க் அந்த எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா நமக்கு என்ன சொல்றதா கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கான்கேவிட்டி அதாவது கான்வெக்சிட்டி. சரியா? அதாவது குழிவு குமிவு அப்படின்னு சொல்லி என்ன பாத்தீங்கன்னா தமிழ்ல நம்ம சொல்லுவோம். அப்ப அதுல இருந்து நினைச்சு பார்த்தா ஒரு சம் வந்து கேட்கிற வாய்ப்பு இருக்கு. இதான் வந்து பாத்தீங்கன்னா 7th சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர், நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒவ்வொரு மாடல்ல வரும். அந்த எக்ஸசைஸ் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஆகும். ஆனா மொத்தமா சேர்த்து பார்க்கும்போது அந்த எக்ஸசைஸ் எந்த மூலையில நம்ம மூளைக்குள்ள இருக்குன்னு சொல்லி தெரியாம போயிடும். அப்ப என்ன சார் பண்றது அப்படின்னா ரெகுலர் பிராக்டிஸ் மட்டும் தான் நம்ம 7th சாப்டர்ல அதிகமா மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம உதவும். சரியா? அதுக்கப்புறம் 8th சாப்டர் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான சாப்டர் 8th சாப்டர். சரியா? 8th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து கண்டிப்பா நமக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ, லீனியர் அப்ராக்சிமேட் வேல்யூ கண்டிப்பா நமக்கு கேட்க போறாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா 1/n டைம்ஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸசைஸ் சம்ல 6th சம்மோ 7th சம்மோ இருக்கும். அந்த சம் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல. சரியா? அது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 125 பவர் ஆஃப் 1/3 அந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நமக்கு என்ன பார்த்தா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு லீனியர் அப்ராக்சிமேஷன்ல. சரியா? அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம மூவ் பண்ணி உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய வந்து அதாவது
ரொம்ப முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா யூலர் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் கொஸ்டின் வரும் பாத்தீங்களா, அந்த கொஸ்டின் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சரியா, அதனால 8 சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர் தான். ஆனா நம்பர் ஆஃப் எக்ஸசைஸ் அதிகமா இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ். சரியா, அதை பத்தி ஏற்கனவே 8 சாப்டர் பத்தி நம்ம ஏற்கனவே ரீகால் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அதுல நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் சொல்லியிருப்பேன். அதை மட்டும் நீங்க பாருங்க, போதுமானது. அதனால செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு நீங்க மேக்ஸ் எக்ஸாமுக்கு இப்ப நம்ம சொன்னதை மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதுமானது. வித் ஒன் வேர்டோட ஈஸியா நீங்க 50 அவுட் ஆஃப் 50 எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு கடவுளும் நமக்கு உதவுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.